ரவீந்திரபுரி நாட்டால் கூடிய ஏகநாத சக்கரவர்த்திக்கு மூத்த மகளாக என்னுடைய பேரு கலையழகி. அது மட்டும் கிடையாது, நாங்கள் பிறந்தவுடனே தாய் தந்தை இருவரும் இறந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய வளர்ப்பு தந்தை ஒருவர் வளர்த்து கொண்டு வருகிறார். சென்று அவரை சந்திக்க வேண்டும். என்னுடைய தங்கச்சி மதியம் சந்திக்க தங்கச்சி ரவீந்திரபுரி நாட்டை ஆண்டவர் சக்கரவர்த்தி இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்தார். ஏறங்க அழகி, நீ வந்து விட்டாய். என்னுடைய மகனோட கலையழகி மகனழகி. அப்பா செல்ல மகள் மதிய அழகே மனமார வாழ்த்துக்கள் அப்பா. நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடி. பொண்ணுங்க கிடையாது, பொண்டாட்டிங்க. பொண்ணுங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடிச்சு வாயில வட்டம் வச்சாங்க. வாய் முறா. சொல்லுங்க. கல்யாணி அப்பா. மதியழகி அப்பா. நீங்கள் இருவர் அர்த்த காரணம் என்ன தெரியுமா? காலகாலத்தில் ஒரு திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று தங்களுடைய ஆசை சொல்லு. வாய் மூடு பாப்பா. எங்கள் இருவருக்கு என்ன வயதை கிட்ட இவ்வளவு சீக்கிரம் திருமணமா? ஆமா. அப்பா என்ன வயசு ஆகுது? என்ன வயசு? வயதுக்கு நட்டில 20 ஆகுது. 40 வயசு ஆகுதுங்க. அந்த பாப்பாக்கு இருக்கு, பாப்பாக்கு. மதியழகி அப்பா. கல்யாணம் பண்ணிக்கமா? வேண்டவே வேண்டாப்பா. திருமணம் பண்ணிக்கமா? இந்த வந்து அந்த அறிவு கட்ட முண்டா. யாருங்க சொந்த? நான் சொல்றேன். கல்யாணம்னா 4 பேருக்கு பத்திரிக்கை வச்சு மண்டபத்துல தாலி கட்டுறது கல்யாணம். கல்யாணம். திருமணம்னா மான ரெஸ்ட்னு வரது. மேரேஜ்னு ஒண்ணு. அது இருக்குதா? அது மாசம் ஆகிட்டு தாலி கட்டணும். ஏய் உன்ன சொல்ல தப்பு கிடையாது. என்ன அனுதினு பார்த்து மாதிரி அப்பா தயிர் சோறு அந்த சொல்லுறா உன்ன. அத துணுபுடுதா 3 நாளா பீஸ்ல வச்சுங்க. ஏய் இனிமே போடவே மாட்டே. போடா நீ. போடவே வேணாமா? கல்யாணி உன்னை விட சொல்றேன். அப்படியே எங்கள் இருவருக்கு திருமணம் என்று சொல்றீங்களே, அப்படியே நாங்கள் திருமணம் செய்து கொண்டு இந்த அரண்மனை விட்டு போனா அரண்மனையில நீங்களோ தன்னன் தனிமையில் இருப்பீங்க. அது உண்மைதான். அப்புறம் உங்களை யாருப்பா பாத்துப்பா? பள்ளி கட்டுது. ஏய் என்னடா அதனால கால நேரம் வரும்போது திருமணம் செஞ்சுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இருவரும் எங்க திரும்ப செல்ல போகிறோம்? மலர்வன சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து எங்கள் இருவர் கூந்தலில் சூடிவிட்டு அப்பொழுது ஒரு நல்ல முடிவா சொல்றோம். என் மன்னவரா என்ன தென்ன தெளிவா பேசுறா? கால நேரம் வரட்டும் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லுகிறாள். இப்போது மலர்வன செல்ல போறலாம். பாதுகாப்பா நீ தான் இங்க போகணும். என்ன துணையாவே போறேன். அப்படியா? வெளிய மட்டும் போக கூடாது. உண்மையா துணையா தான் போகணும். என் கூட இருந்தா துணையா தான் இருப்பேன். சரி கூட படி வச்சு செவ்வரி தோட்டத்திலே நம்ம இருவரும் இப்படி ஆடி பாடிக்கொண்டு தான் நேரம் போக தெரியாது. ஆமாக்கா, இந்த மலர் இடத்துல ஆடி ஆடி எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சா. அதனால அது தூரத்தில் தெரிகிறது வனவேடிக்கை. அந்த வனவேடிக்கைக்கு சென்று சுற்றி பார்த்துட்டு வரேன். நீ அரண்மனைக்கு புறப்படுடி. அக்கா சொல்ல வார்த்தை கேளுங்க. என்ன? அங்கெல்லாம் போகாதீங்க. ஏண்டி? கொடிய மிருகங்களா இருக்குது. எங்க அங்க போனவங்களை கடிச்சு தின்னக்கா. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது? ஏண்டி அந்த வனவேடிக்கைக்கு சென்று அந்த கொடிய மிருகங்கள் எப்படிதான் இருக்குது நான் பார்த்துட்டு தான் வர போறேன். வழிவிட முடியுமா? முடியாதா? சொல்ல வார்த்தை கேட்க மாட்டா. பல வரைக்கும் பக்கம் இருக்கிறா. உடனே பரிசலோட என்ன இது? என் பொண்ணுங்க மலரோட சென்றார்கள். உன்னை அரண்மனைக்கு வரவில்லை. எங்கத்தான் பாருங்க, என்னத்தான் செய்யறாங்க ஒண்ணு புரியலையா? என்னடாச்சு?
எப்படியா வாயால சொல்லுவேன்? ஏய் வாயால சொல்லாத வேற ஏதாவது சொல்ல போற? சொல்லுவாங்க. ஏய் சொல்ற. ஐயா, நாங்கள் மூவருமே மலையாளம் சென்றோமா, ஆடி பாடி சந்தோஷமா இருந்தங்க. உங்களுடைய பெரிய மகளுக்கு இங்க எனக்கு வணங்குறது கிடையாது, அதனால வனவரைக்கு செல்ல பாருன்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா கீழ் தள்ளிட்டு பெரிய பாப்பா காட்டு உள்ள இறங்கி ஓடிச்சு. அட படுபாவி, மனம் என்றால் காடு, பெரியமா இருக்குமே எடுத்து சொல்லணும் தெரியும். என்ன வருகிறீங்க? எவ்வளவோ சொன்னங்க, அது ஓடிச்சுங்க குழந்தை. உங்க வார்த்தை கேட்கலையா? எவ்வளவு சின்ன குழந்தை ஆபத்து ஆபத்து. நீ சொல்ல வேண்டியது நம்ம எடுத்து அப்பா 1000 மணி எடுத்து சொன்ன அக்காக்கு என்னுடைய வார்த்தை கேட்காம வனவடிக்கை பாரு போயிருக்கிறப்பா. எங்க போயிருக்குதா? வனவடிக்கை. வனவடிக்கை? ஆமாப்பா. நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன வரட்டும், நேரா பாரு. போறப்பா. போய் மூடிக்கு படு போ. அண்ணா சைரமா பேசுற ராஜா நீ. என்னடா என்னத்த மூடிக்கு படு சொல்ற? ஏய் கால நேரம் கட்ட போயிருக்குதா, அதனால கட்ட பசங்க மட்ட பசங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எழுந்து வந்தாங்க 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓட இருப்போம். அதனால கது மூடிக்கு படுமான்னு சொல்றேன். சரி போ போ. என்ன அழகு, இப்ப எங்க செல்ல தெரியுமா? புறப்படு வனவேடிக்கை. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே மலரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே, உயிரே விளைந்த கலை எண்ணமே. அந்த வழியாக சென்றால் என்னுடைய மகளை பார்க்கலாம். யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, பூமியாள பிறந்தாயடா. வாழ பிறந்தாயடா, இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. என்னடா என் பேரு கிடைத்த வரி என்ன? சின்ன பாப்பான்னு சொல்ற, சின்ன பாப்பான்றேன். வந்து ஆட மாடா. ஏய் அழகு வடங்க தென்னதோப்பு வழியாக வந்து விட்டோம். இதனால் மகளை பார்க்க முடியவில்லை. நம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு பெண்மணி தலைவரை கோலமாக அழைத்துக் கொண்டு போற ஒரு பொண்ணா இருக்குமா? ஏய் கல்யாணம்
மங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் கட்டின கணவனை பிரிந்து பெற்றெடுத்த மகனை பிரிந்து இந்த பாவினை என்ன எவ்வளவு காலம்தான் யாருமே அல்லாத அனாதையாக தெரு தெருவா வீதி வீதியான தெரிவது. என்னுடைய மகனை நான் பார்க்கவே முடியாதா? என்னுடைய கணவர் என்னிடம் வந்து சேர மாட்டாரா? போதும் அம்மா, நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். இதற்கு மேலும் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இப்பவே அதோ தெரிகின்ற மலை மீது ஏறி இந்த பாவி என்னுடைய உயிரையே நான் மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் யார்? எதற்காக உயிரோடு வந்தது? யார் சொல்லுங்க. ஐயா, நான் யார் என்று கேட்கிறீர்களா? ஆமா. இந்நாட்டுக்கே மகாராணி செய்யாத தவறுக்காக என் மீதும் என்னுடைய மகன் மீது வீண் பழியை சுமத்தி விட்டு இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் ஐயா. அப்பொழுது இந்த கானகத்தின் வழியாக நானும் என்னுடைய மகனும் அழுது கொண்டே வந்திருந்தோம். புலியாகப்பட்டது ஒன்று துரத்தி கொண்டே வந்தது. நான் ஒரு திசையாகவும் என்னுடைய மகன் ஒரு திசையாக, ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து விட்டோம். என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றான். இல்லாத பாய புலிக்கு இரையாகி விட்டானா என்று அம்மா, சத்தியமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன். உன்னுடைய மகன் உயிரோடு இருப்பான். நான் கண்டுபிடிச்சிட்டு வரமா? நன்றிங்க ஐயா. போன் நம்பர் தான் குடுத்துட்டு போ. பாவி, ஊர்ல இருக்கிற நல்லவங்களுக்கு எல்லாம் சாவு வருது. இவனுக்கு வந்து வாரி தூக்கின்னு போக மாட்டேது. அந்த போன் நம்பர் இருந்தா எங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு போன் பண்ணி நான் தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா? இல்ல விசிங்க கூட. ஐயா, நீங்க யாரு? எதற்காக இந்த கானகத்தின் வழியாக வந்தீங்க? சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன். உன்னுடைய அண்ணன் மகன் கலையழகி மதியழகி இருவர் மலர் வந்தார்கள். அந்த நேரத்தில் கலையழகி வடவழிக்கு சென்றிருக்கிறார். அவளை பார்த்து வரதான் உன்னை பார்த்துட்டேன். நீங்க அருள்மலை இருங்க. உன்னுடைய மகனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். போன் நம்பர். நன்றிங்க ஐயா. போன் நம்பர் கேட்டேன். உள்ள வாத்தாரு. ஐயப்பா, இப்பொழுது அரண்மனைக்கு செல்ல வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன்.
யாரோ ஒருவர் தன்னை தனிமையில் அழைத்து கொண்டு போறாரு. அவர் யாராக இருக்கும்? சென்று அவர் சந்திக்க வேண்டும். என்னங்க போகாது நில்லுங்க. அவரை எங்க தேடி சென்றாலும் காணவில்லையே. அவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு சொந்தமா பந்தமா? இப்பொழுது என்னுடைய அரண்மனைக்கு செல்கிறேன். ஐயோ யாருன்னு தெரியல. பாவம் மயக்கத்தில் இருக்கிற தண்ணீர் தர வேண்டும். அண்ணா கலையண்ணா வணக்கம். அண்ணா யாருக்கு தெரியல, மயக்கத்துல இருக்க சொல்லிட்டு தண்ணீர் கொடுத்தா என் கையை குச்சி இசுக்குறாருண்ணா. அம்மா அவனுக்கு தண்ணி கொடுத்த. ஆமா அவன் மோசமான புறம்போக்கு. அவன் மோசமான புறம்போக்கா? ஒன்னா நம்பர் பொறுக்கி பையன். அவன் திருட்டு பையன் கூட. சரி மயக்கத்துல இருக்காரா இல்ல குடி போதையில இருக்காரா? ஃபுல்லா ஒன்னா நம்பர் குடிகாரப்பா. ஒன்னா நம்பர் குடிகாரப்பா. ஐயோ அப்பவே என்ன சொல்லிக்கிறாங்க? என்ன சொல்லிருக்காங்க? கல்லட நம்பலாம். ஒரு குள்ள பையனை நம்ப கூடாது. சரி தண்ணி கொடுத்துட்டு அவர் எழுப்பி யார் பேர் கேளு. யார் பேர் நல்லா கருப்பு கட்டுற மாதிரி பாத்துக்கலாம். அம்மா உன்னை பார்க்க வேண்டும் என்று இந்த கானகத்தின் வழியாக தேடிக்கொண்டு வந்தேன். நான் வருகின்ற நேரத்தில் தண்ணீர் தாகத்தால் மழங்கி கீழே வீழ்ந்து விட்டேன். இந்த நல்ல நேரத்தில் என்னை காப்பாற்றியது யார் என்றே தெரியவில்லை. நான் தாங்க உங்களை காப்பாத்தினேன். அப்படியா? மிக்க நன்றி. நன்றிங்க. எனக்கோ பசியாக இருக்கின்றது. அப்படியா? உண்ண உணவு ஏதாவது கிடைக்குமா? ஒன்னும் உணவு மட்டும் கிடையாது. குடித்துக் கொள்ள ஆடி என்னுடைய அரண்மனை. கோடி மலர் கொட்டி அழகு. திருமணம் செய்து கொண்டால் இவரை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் அவருக்கு இப்பொழுதே உணவு பரிமாற வேண்டுமே. என்னங்க கூச்சப்படாத சாப்பிடுங்க. என்னங்க வேண்டும்? மோரா? ஏண்டா பெல்லா? பெல்லு பெத்த பையா ஜேசி பெல்லா. டேய் அவருக்கு 9 அவருக்குடா. டேய் அவருக்கு மோர் வேணுமாட்டா? உன்னை போய் கேட்ட பெற போட. என்னங்க வேற என்னங்க வேண்டும்? ரசமா? ஏண்டா செல்லோ? நான் குள்ளன் கம்பெனிக்கே தெரியுதா? டேய் அவருக்கு ரசம் வேணுமாண்டா? அதான் எல்லாம் குச்சி போட்டு தூங்கிட்டாங்களா? என்னங்க வேற என்னங்க வேண்டும்? ஊருகாவா? ஏண்டா பையா? டேய் நான் யார்? உன் பொண்டாட்டியாடா நானு? இந்நாட்டு இளவரசி இல்ல நானு. இந்நாட்டு இளவரசி நானு. இல்லப்பா நான் புரிய. டேய் அவருக்கு ஊருகா வேணுமாண்டா?
என்னங்க என்னங்க சொல்லுங்க. உணவில் எந்த ஒரு குறையும் கிடையாதா? உணவில் எந்த ஒரு குறையும் இல்லை. என் கை பக்குவங்க. என் வயிறு மெந்து விட்டது. அப்படியா? நான் சென்று வருகிறேன். நில்லுங்க. என்ன சாப்பிட்டு அப்படியே போறீங்களே, இங்க வாங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க உங்களுக்கு உணவு பரிமாறும் பொழுது என்னுடைய உள்ளத்தையும் சேர்த்து பரிமாறிட்டேன். புரியவில்லையே. நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படி என்றால் என்ன? காதல்லாம் நான் தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாதா? எனக்கு என்னை காதலிக்க முடியாதா? சரி, நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர் என்ன? நான் யார் தெரியுமா? ரவேந்திர நாட்டால் கூடிய ரகுநாத சக்கரவர்த்திக்கு மூத்த மகள். என்னுடைய பேரு கலை அழகி. உன்னுடைய பெயர் கலை அழகி. கலை அழகி. கலை அழகி, உன்னை காதலிக்க வேண்டும், உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கடைசி வரையில் நீ என்னோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. என்ன நிபந்தனைங்க? என்ன தெரியுமா? நானும் என்னை பெற்றெடுத்த தாயை தேடிக்கொண்டு வருகின்றேன். என்னுடைய தாய் எங்கு இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் ஒன்றுமே தெரியவில்லை. எப்போ என் தாயை தேடி கண்டுபிடிக்கின்றேனோ என் தாயின் முன்னே தான் உனக்கும் எனக்கும் திருமணமே நடக்க வேண்டும். உனக்கு சம்மதமா? அனைத்திற்குமே அப்படியா? கலையழகி, இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். சந்தோஷமா போக வேண்டும். எப்படி தெரியுமா? கலையழகி, முடியாது. ஏன் முடியாது? அப்பா, என்ன? உன்னை மறக்க சொன்னா கூட மறந்துடுவேன். அவரே மறக்க முடியாது, முடியாது. என்னவா பண்ணிட்டுறாமா? இவன் நல்லா தெரிஞ்சிருக்க. ஏய் கலையழகி, உங்க தந்தைக்கு உங்களுக்கு தெரியாத முடிவாக சொல்கிறேன். உறுதியாக சொல்கிறேன். அவன் வந்துரு. முடியாதுப்பா. முடியாது. 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 அடி தகமா தகமா. பரம்பக பையா, சுத்தி பட பையா, காரிமத்த பையா, நல்லா எப்படி நல்லா ஆளு சுடிதார் ஒண்ணு போட்டுக்கின்னு, ஹீல்ஸ் ஒண்ணு மாட்டிக்கின்னு, தொப்பி ஒண்ணு போட்டுக்கின்னு, கோணவாயை ஒண்ணு வச்சுக்கின்னு, நல்லா எப்படி பாரு. டே, நான் யார்? நீ நாட்டு இளவரசி. என்னுடைய தாய் தந்தை இருந்தா என்ன அடிக்க வரையோட போடா போடா பொறம்போக்கு போட. நம்ம மீதிகார நீ பாத்து நமக்கு நான் வெச்சா. நான் வைக்காத மண்டை இவ்வளவு நான் மத்த விட வரலை. அடுத்தக்க மாத்தக்கமா.
தேற்றுவார் வேதனையால் வாடுகிறேன் வா நான் வேதனையால் வாடுகிறேன் வா அப்பா நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கப்பா. நாயே ஆத்தா எப்படி வருங்க ஆத்தா கது போல மேய்க்கு ஆத்தா ஏய் ஏய் கலையழகி அப்பா ஏய் அவன மறந்துடு முடியாதுப்பா. ஏன் முடியாது அப்பா என்ன அவரை நான் மறக்கணும்னா அவனை நீ மறக்கலனா நீ செத்துறா. 25 வருஷமா எடுத்து வர செத்து போனோம் நேத்து வந்து வையா உயிரோட இருக்கணும். அப்பா ஏய் அப்பா அவன் யார் தெரியுமா யாருப்பா? அவன் அனாதை நான் இருக்கிறேன்ப்பா அவருக்கு. அவன் ஒரு பிச்சைக்கார பையன் பிச்சை எடுத்தாவது நான் காப்பாத்துவேன்பா. தாய் தந்தை இல்லாதவன் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையா நான் இருப்பேன்பா அவருக்கு. ஏச்சி நாயே அப்பா அவனை மறந்துடுறீ மறந்துட்டு அவர் உன தள்ளு போ அவரு தான்ப்பா வேணும், வேற யாரும் வேணாம். ஏய் எத்தனை முறை சொன்னாலும் மறக்க முடியாது சொல்லுகிறேன் நீ அதிகமா கத்தாதப்பா. ஏற்கனவே உனக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்து ஏய் யாரடி ஹார்ட் அட்டாக் உனக்கு தான்ப்பா. கம்பெனில 17 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஜாக்கிரதை எல்லாரும் இதுல சேர்த்து கடிச்சேவாப்பா. ஏய் முடியாது சொல்றேன் மறக்க முடியாதுப்பா. மறக்க முடியாது. எத்தனை முறை சொன்னாலும் மறக்க முடியாது சொல்லுகிறேன் உன்னை வெளியிடுறதுல அவன் பார்க்க முடியும் உள்ள விட போறியா? அரண்மனையில உள்ள விட போறீங்களான்னு ஏய் பயந்துறத அப்பா. எத்தனை முறை சொன்னாலும் மறக்க முடியாது சொல்லுகிறேன் அப்பா உன்னை வெளியிடுறதுல அவன் பார்க்க என்ன முடியும் செய்ய போறீங்க? இப்போ என்ன செய்ய தெரியுமா என்னப்பா? உனக்கு வீட்டு சரியா ஊமேலே உசுர வச்சே ஊரோட பகைய வச்சே நானா திரிஞ்சேன் நானா பூமியிலே உசிர வச்சு ஊரோட பகையு வச்சு நானும் பிரிஞ்சு ஒத்த கிளியா நானும் சுத்தி பறந்தேன் வானிலவும் உதிரும் வைகரையும் இருளும் போனடப்பு மனசை விட்டு எங்கும் போகாது ஊரும் தூங்க ஊரா தூங்க நானும் தூங்கலையே காணாமல் கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வெல ஓட்டு விளைஞ்ச பயிரும் வீணா போயிடுமா ஊரு தூங்க ஊரா தூங்க நானும் தூங்கலையே நீதாயே ராஜன் என்று நானாக தெரிஞ்ச பின்னே ஏதோ திரிந்தேன் நூலா இழந்தேன் மாமனுக்கே சமங்கே காத்து பட்ட கல்லும் கரையும் காதல் கரையாது ஊரும் தூங்க ஊரா தூங்க நானும் தூங்கலையே இறைவா, யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், யாருக்குடியே நான் கெடுத்தேன் ஆண்டவா. இப்படி காதலித்த உடனே இருவரும் பிரிந்து விட்டோமே அத்தான். என்னுடைய உள்ளத்தில் உன்னை தவிர நான் வேற யாரும் நினைக்கவில்லை அத்தான். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு
அடிச்சதில்லை. என்ன தரிச்சிட்டேன். என் பொண்ணு எங்க இருக்கிற என்ன செய்யற ஒன்றே பொருளே தேடி பார்க்கலாம். ஏ கலையழகி ஒதுக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா படர தெரிந்த பணியே உனக்கு மறைய தெரியாதா பணியே மறைய தெரியாதா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா இறைவா, 25 வருடமாக நடிக்காத தந்தை நேற்று நடித்து விட்டார். நினைக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த கஷ்டமான நேரத்தில் தந்தையை நான் பார்க்க முடியாதா? அப்பா ஏய் கை அப்பா என்ன மனசு கஷ்டமா இருக்கு? என்ன கடுதல? அப்பா, 25 வருடமாக நடிக்காதவர் நீங்கள். அது ஒண்ணு. நேற்று நடித்து விட்டீர்கள். நினைக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. குழந்தை, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா? 25 வருஷமா நடத்தினே ஒரு நடிச்சது இல்ல. நான் தடிச்சிட்டேன். என் மனசு ரொம்ப கஷ்டமான நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்னப்பா? ஆமா, நீ காலேஜ் பேரு என்ன? கலைமணி. அன்னைக்கு கேட்ட தரேன் சொல்ல நீ. நீங்க என்ன அடிப்பீங்கன்னு எனக்கு பயம்ப்பா. அடிக்க மாட்டேவா? சொல்லுங்கப்பா. சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? என்னப்பா? அந்த கலைமணிக்கு உனக்கும் திருமணம் செய்ய போறேன். அப்பா எப்பப்பா? இதுதான்டா. ஏய் குழந்தை, அப்பா. இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆமாப்பா. அவன் எங்க இருக்கிற என்ன செய்யற ஒன்றே பொருளே தேடி பார்க்கலாம். புறப்பட்டு வா. யார் பாடும் பாடல் என்றால் யார் பாடும் பாடல் என்றாலும் நம் பாடல் போலே ஆகாது காற்றில் கலந்தேதான் பாடும் ஒரு பாட்டு ஏழை வேத காதல் நம் காதில் கொள்ளுமா ஏழை வேத காதல் நம் காதில் கொள்ளுமா யார் பாடும் பாடல் என்றாலும் அப்பா, ஹலோ, கலிக்காத பரபரவா பாரு. அவர் இல்லப்பா. அதுக்கு முன்னாடி போறாரு அவர்தான்ப்பா. அப்படியா? வாங்க. மண்டை மேல வேலை அடிபட்டுக்குது. ஐயோ. ஒரு வேலை அவனதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி காதலுக்கு என்னாச்சு தெரியலையே. ஏய் தம்பி, போகுதுடா. கனவே வாழ்வாக வாழ்வே கனவாக வளர்த்தேன் உயிரை வீணாக நடுநாள் பயணம் இன்னொரு ஓய்ந்ததென்ன யார் அறிய தோன்றும் யார் பாடும் பாடல் என்றாலும் வேறாலே நம்மை சேராது அப்பா அப்பா என்ன இது? என்னுடைய தந்தை என் கூட தானே வந்தாரு. அவர் எங்க போனாரு தெரியலையே. போனா போட்ட அந்த புறம்போக்கு பையன் போய் சாவட்டும். நானும்
அவர் இல்லைன்னா தான் நானும் என்னுடைய காதல் இருவரும் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியும். இருந்தாலும் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிடறேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து சேர்றேன். டாடா பாய். ஏய் நம்மள விட்டுருவனா? ஏய், எங்க நான் மொட்டை மொட்டையா பேசிக்கிறேன்? என்னடா என்ன விட்டுருவியா? திருமணம் செய்து கொள்ள விட்டுருவனா? நல்ல தெளிவா பேசு. ஏய் வந்து அப்பா. என்னம்மா அந்த மாட்ட வரானே அவன்? ஆமாப்பா. குழந்தை சொல்லுங்க. இப்படியே போனா அவனை பிடிக்க முடியாது. நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். அப்படியே கோயம்ங்கிற மாதிரி அனுப்பலாம். அப்படியே ஓடி ஓடி ஓடி. மறந்தாலும் பிழைக்கும் உடலான நான் கண்டே. தம்பி நில்லு. தம்பி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறடா. யாருக்கு? உனக்கு தான்டா. என்ன? ஏய் பண்றீங்க பத்தியா கல்யாணிக்கு. கல்யாணிக்கு உனக்கு திருமணம் செய்ய போறேன். அப்படியா? ஆமா. எங்கே அவள்? ஏய் பப்ளு. என்னங்க என்னங்க என்ன ஒரு மாதிரி என்னங்க மண்டையில காய போட்டு என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கலையழகி, ஒரு நேரத்தில் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்னை அடித்தது யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். உங்களை அடிச்சது யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா இருக்கிற மாதிரி எங்க அப்பன் அந்த புறம்போக்கு பையன். ஏய் யாரை பார்த்து பரவாயில்லை கேட்கிற? அப்பா உங்களை போய் நான் சொல்வேனா, நீ பெற்ற மகள் அல்ல வேணாம். அப்பா இந்த ஊர்ல புறம்போக்குல ஒரு இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய காதல் இருவரும் காலந்து பேசின்னு இருந்தோம். ஏய் தம்பி பரமகல இடம் போற? ஆமா. ஏய் பரமகல இடம் வாங்கறா? சொல்லுங்க. புது பில்டிங் கட்டிக்கிற மாதிரி. அது என் பில்டிங் தான், நீ ஏத்துக்காத. அப்படியா? அந்த பில்டிங் காலையில 11 மணிக்கு என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறியா? டேய் வீட்டுக்கார பாத்துக்கறாங்க, ஓதி போறாடா வந்து. எதுக்குடா அப்பா? சரி பட விடு. முதல்ல என் மண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எங்கன தள்ளு போ. ஆனா மாட்டு வச்சுப்பேன் நானு. சரி சரி. நான் போட்டு அவனை கொடுப்பான். நான் போட போறப்பா. வாத்தா என்ன எப்படி அழிறாளே வசனியா? நான் கல்யாணம் பண்ண போறேன்ல. ஏன் அழிற? இப்ப நான் வைக்கிறது யார் வைக்க போறாங்க? கல்யாணத்தா போறடா நீனா? நீங்கள் சரி என்று சொன்னால் போதும். ஆனா ஏமா சத்தியமா சொல்றேன், மாப்பிள்ளை குடிச்சிக்கிற பாருமா, நல்லா டீ ராஜன் குடிச்சிருமா. சரி மாதா போடு போடு மாமா. ஐயோ 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 அப்பா என்ன? நீங்க அவரை மண்டையில ஏன் நீ மயிரே? மயிரா ஏன் மயிரே? ஏன் அழுவுறேன்னு கேளு. என்னம்மா? அப்பா நீங்க அவரை மண்டையில சொன்னீங்க, அவரு லூஸ் ஆகி போயிட்டாருப்பா. இல்ல, உங்களால் நான் மென்டலாகி போகிறேன். சரி வாடா மென்டல். டேய், வாடா தம்பி. தம்பி ஐயா, எதற்காக திருமணம் வேண்டாம்னு சொல்றேன்? ஐயா, என்னை தவறாக எண்ண வேண்டாம். சொல்லுங்க. நானும் என்னை பெற்றெடுத்த தாயை தேடிக்கொண்டு வருகின்றேன். ஏ. என்னுடைய தாய் ஏ. எங்கே இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் ஒன்றுமே தெரியவில்லை. எப்போது என் தாயை தேடி கண்டுபிடிக்கின்றேனோ, என் தாயின் முன்னிலையில் தான் எங்கள் இருவருக்கும் திருமணமே நடக்க வேண்டும். அப்பா பரவாயில்ல, பிடிச்சாலும் ஒரு புளியாங்கலை தான் பிடிச்சிருக்கிறேன். உன்னுடைய மகள் இல்ல வேணாம். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னப்பா? நட்டுக்குசி. அப்பா போய் வேடி போகிற பாவி. என்ன போ சொல்றீங்க? அதான் உடம்பு சிலுத்துக்குசி மாட்டேன். நான் பேய்ந்து போட்டு போறேன். டேய் புட்டா, நீ எப்படி போய் விடுங்க தெரியுமா?
ஏமா பெரிய ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா என்னுடைய தாயின் முன்னில தான் திருமணம் நடக்கணும்னு சொல்றானே இவ்வளவா லவடா பிள்ளை பாடுவேன் இவ்வளவு பிள்ளை ஏ தம்பி ஐயா எங்க வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க சரி அந்த அம்மா பார்த்த பிறகு சீசிலியா இருறானி எங்க வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க சரி அந்த அம்மா பார்த்த பிறகு உங்கள் இருவருக்கு திருமணம் புறப்பட்டு ஓடி வாங்க டீ சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா இல்லையா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஓச்சினா வாய் தரக்கலாம். சரி சரி, இங்க இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. சரியா, நான் எங்க போறேன் தெரியுமா? அமெரிக்காவுக்கு போறேன். இங்க இருக்கிறவங்க எனக்கு பிடிக்கல. சரியா, நான் வரேன். யாருன்னு தெரியல ஒரு என்னங்க நீங்க பார்த்த மாதிரி யாருங்க நீங்க? தோற்பாடு ஜெயில போனா அங்க என்னத்துக்கு போனா? இவங்க அம்மா ஒரு ரேப் பண்ண கேஸ்ல ஒரு 3 மாசம் மினிமிஸா போட்டாங்க, அனுபவிச்சேன். சரி இப்ப இங்க என்னத்துக்கு வந்துக்கற? கொண்டாண்ட அப்ப மாடு கண்ணு சேர்த்து ஓடுறாளா? எப்படின்னா ஓட்டு போவோம். அதே தானா? சரிதா. ஆமா ஆமா ஆமா, எங்க வெளிநாடு போறத கேள்விப்பட்டேன். ஏங்க இங்க இருக்கவங்க பார்த்து போர் அடிச்சிச்சு. நான் வெளிநாடு போனேன், அதான் போனேன். அங்க யாரும் பார்க்க போறேன். உன்னை விட அழகா இருப்பாங்க, இங்க இருக்கிறவங்க விட அழகா இருப்பாங்க. அப்படி சரி, நீ எங்க போ? நான் எங்கன்னா போவா? எனக்கு சேர் வேண்டியது கொடுத்துட்டு போ. என்ன சொல்றீங்க? பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, ஆடை வேணுமா, அப்புறம் உனக்கு எது வாங்குற கேளுங்க, நான் கொடுத்துட்டு உடனடியே போறேன். டைம் ஆகுது இந்த வண்டி. என்ன நீ கொடுக்க பொன் பொருள் ஆட வியாபாரங்கள் எனக்கு தேவையில்லை. வேற என்னத்த போனோம்? எனக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? என்ன சொல்லு தந்துரு. கடைசி என்ன கேக்குறானே? இதுல நியாயமா சொல்லு. நியாயமா? நான் எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் தடை இல்லாம கொடுப்பேன். என்னோட கருத்துல சத்தியம் செய்து கொடுத்துருக்கு, ஞாபகம் இருக்கா? ஆன்ற பரி அவ்வளோ டேய் குட்டியா இங்க வா. நீ முத்துங்காப்பன்னு சத்தியமா நான் நினைக்கிறா? சத்தியமா நீ முத்துங்காப்பன்னு நான் நினைச்சே பாக்கல. ஏதோ உனக்கு அப்ப பொண்ணு பொருளை உனக்கு கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துலாம் தான் நினைச்சேன். கடைசி வந்து முத்து ஒண்ணு கேக்குற, நீ ஒண்ணு கேக்குறீ. நியாயமா? முடியாது குட்டியா. நாடு நகரம் அத்தனை எனக்கு சேர்ந்து விட்டால் நான் எதை வேணாலும் கொடுக்க தயார் என்னால சத்தியம் செய்தேன். ஆனா நான் எதுக்காக சத்தியம் வாங்கணும் தெரியுமா? எதற்காக? என்றாவது ஒரு நாள் உன்னை அடைய வேண்டும் என்று சத்தியம் வாங்கினேன். நன்றி கட்ட பையா. என்னையே கேக்குறீ? நியாயமா? இதெல்லாம் முடியாது குட்டி, நான் சொல்றது கேக்குறியா? வந்தவன் நீ திரும்பி போன உனக்கு நல்லது, எனக்கு நன்றி. முடியாது இந்த வார்த்தைக்கு என்னிடம் கிடையாது. என்ன சொல்ற? அப்படி என்ன ஏமாற்றி விட்டு நீ ஓட நினைச்சு நான் நினைச்சேன் உன் உடம்புல ஓட்டு துணி வைக்க மாட்டேன்.
மிஞ்சிரே பிடிவாத வேண்டாம். அதான் என்னோட ஆசையாக கண்ணத்துல ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விடு. நான் வந்தவனை பார்த்து போறேன். முடியாது முடியாது. இப்ப இவ்வளவு நேரம் டான்ஸ் போட்டியா? அது யாஸ்திக்கு ஆடிங்க அந்த எங்க ஆடலாம் பாத்துக்கு உனக்கு ஆடிங்க அந்த ஆம்பளைகளை பார்த்து ஆடினு இருந்தேன். ஆம்பளை பார்த்தா? ஆமா. எத்தனை பாட்டு பாடினாலும் ஆடினே இருப்பியா? நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? அப்போ என்ன அப்ப நல்லா இல்ல இப்போ நல்லா நல்லா இருக்கு. யார் அது? ஆவணி புட்டாசி கலைராணி என்ன பாத்தியா? நேரம் கடந்து கொண்டே போகுது. எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம். ஏய் முத்த கொடுக்க முடியாது. முத்தம் கேக்குறான் பாருமே. சி எங்கடா கொடுத்தணும் முத்தம்? நல்லா நெல்லு கொட்டுற மாதிரி இவனுக்கு எங்க முத்தம் கொடுத்தேன் நீ எத்தனை முறை ஆடினால பாடினால உன் இச்சைக்கு இணங்கவே முடியாது. டேய் நான் ஒரு நெருப்புடா. ஏய் பண்ண முடியாது. நீ அந்த நெருப்பையை நீர் தலைக்கு கூட திறமை என்கிட்ட இருக்கு. டேய் நான் ஒரு எட்டாக்கனி எனக்கு எட்டி உணர பறிக்கவே முடியாது. அது எட்டி கனியா இருந்தாலும் தட்டி பறித்து ருசி பார்க்க கூடியவன் நான். என்னடா சொல்றே? ஆம் பயவா குட்டியா போல காட்சி வெளுக்கு யாரு? அப்படினா முடியாது. சீ எனக்கு உனக்கு என்ன அடிக்கணும் ஒரு எமோஷனலா போனீங்க அப்படியே ஸ்டன் ஆயி நின்னீங்க. அடிக்கலாம் வேகமா போறேன் ஆவேசமா போறேன். ஏன் என்ன ஆச்சு? எதிரில ஒரு சின்ன பள்ளத்தை பார்த்துட்டேன். சின்ன பள்ளமா? இங்க பள்ளத்தை பார்த்து பயப்படாத. அப்படினா நம்ம எல்லாம் பள்ளத்தை பார்த்து பயப்படவே கூடாது. அப்படினா பள்ளத்தை கண்ணாக்கா மேடு இருக்குது. அப்படியா? ஆமா கூடாத. பட்டு திரிக்கே அண்ணே தம்பி
மறுபடியும் என்னாச்சு? நீ சொன்ன பிரகாரம் ஏ, மறுபடியும் அடிக்கலாம் ஆவேசம் போனேன். ஆவேசமா போனேன். பிரம்மாண்டமான மேடு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பல்ல, ரெண்டாவது மேடா, மூணாவது மைதானம் இருந்தது. அது நீ பாத்தியே ஆகணும். ஏன்டா ஏசி ஏன்டா? மனம் இறங்காதா அதனால் பட புரியும் கொஞ்சம் மனம் இறங்காதா. டேய் பாடிங்க. என்ன பாட்டு பாடின? கொஞ்சம் மனம் இறங்காதான யாருக்கு? உனக்கு எதுக்கு மனம் இறங்கணும்? என்ன அடிக்கிறியே? ஆ? இந்த தர்ம பத்தினி போய் அடிக்கிறியே? யாரு தர்ம பத்தினியா? ஏய் பாருங்க. என்ன அடிக்கிற சொல்லிட்டு எல்லாம் ஆயுதங்க பாரு. ஏண்டி ஆரம்பத்துல நாட்டின் மீது ஆசைப்பட்டதே முதல் தப்பு. சொல்லு கேட்டுச்சு. என்னுடைய கரத்துல சத்தியம் செய்து கொடுத்தாய், அது இரண்டாவது தப்பு. பாலில விஷத்தை கலந்தாயே, அது மூன்றாவது தப்பு. அந்த வீண் பணியை உடன்பிறந்த அக்கா மீது அக்கா மகன் மீது சுமத்தினது நான்காவது தப்பு. அவர்கள் இருவரையும் அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு துரத்தினீங்க, இது எத்தனாவது தப்பு? எண்ணி கிடக்குற 1 2 என்ன கேட்ட நான் எங்கடா சொல்லுவேன்? சொல்லு மேலன்னு வந்து 5வது 6வதுன்னு தெரியலையே. இவ்வளவு தவறு அடுக்கடுக்கா நீ செய்துட்டு கொஞ்சம் மனம் இறங்காது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாடஸ் பையன் தானே? நீ தான்றா யாரு? கூட்டி கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குற, கூட்டி கலக்கிட்டு முடிச்சிருக்கிற நியாயமா? வாங்க. நான் யாரு? யாரு? நானு தளபதி. யாரு தளபதி? யாரு? நான் எங்கிருந்தோ வந்தவன்.
உன்னுடைய கணவரா பார்த்து எனக்கு தளபதி பட்டம் கொடுத்தாரு. கொடுத்தான் அந்த தளபதி பட்டத்தை பெற்று நான் எங்கேயோ அரண்மனையில சிவனோடு உட்கார்ந்தேன். என்னை வரவழைச்சு என் அக்கா மகன் நாட்டு ஆளக்கூடாது, என் மகன் தான் இந்த நாட்டு ஆளுன்னு கேட்டது யாரு? நான் தான் கேட்டேன். நாட்டின் மீது ஆசைப்பட்டு தானே கேட்டேன். உண்மையாவே தான் கேட்டேன். ஆ? கேட்டேன் தானே. நான் சொன்ன நீ செய்யலாமா? ஏய், நல்லா இருந்துச்சு, நீ சொன்ன நான் கேட்டேன். நான் என்ன உனக்கு மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, சொந்தமா, பந்தமா? என் பேச்சு கேட்கலாமா? கேட்டது தப்பு. ஐயோ, அதுக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். ஆ? யார் யாவோ சொன்னது உடன் பிறந்த அக்கா எவ்வளவு பாசமான உன் மேல. பாசமான பொண்ணு ஆனா தான். நீ செய்தது அத்தனை வேஷம் தானே. பேசணும். செய்யலாமா? செஞ்சது தப்பு தான். அந்த தொடப்பம் போற முடியாம போயிச்சு. இப்பதான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க. சாணி கூட போட்டு போய் அளவுக்கு அக்காவை அடிச்சு நீ பத்தினியா? ஏய், நீ பத்தினியா உங்க அக்கா பத்தினி? நான் தான் பத்தினி எல்லாரும் சொல்லுவாங்க. யாரு யாரு பத்தினி சொல்லு. இந்த வேற பொம்பளை கேளு. யாரு? எல்லாம் என்ன பத்தினி 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 தான் கூப்பிடுவாங்க. பத்தினி அது போயிது வெஞ்ச உனக்கு எத்தினி. கனகராணி பத்தினி வரப்ப கனகராணி பத்தினி வரப்ப எல்லாமே சொல்லுவாங்க. அப்ப உன் அக்கா அவங்க தேவையா இருந்தா சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு வாங்க பாடிங்க. வாய் முடிக்கோ. நாளை கேரும் பெற்ற மாதிரி வச்சு கிடக்குறான். பரவாயில்ல வச்சிருப்பாடி. சொல்லு யாரு பத்தினி? அவன் தான் பத்தினி போயேன். ஏய், சாப்பிடல. அவன் தான் பத்தினி. சொல்லு. ஐயோ அபிரா ஏம்மா. ஐயோ இல்ல இல்ல. ஐயோ அக்கா பேரே தெரியல உனக்கு. இல்ல இல்ல. ஐயோ அக்கா சொல்லு. என் அக்கா தான் பத்தினி. என்னுடைய அக்கா தான் பத்தினி பத்தினி பத்தினி. நீ நான் ஒரு உத்திமி. சொல்லு. என்ன சிரிச்சுக்காரன் இப்ப நான் உத்திமி சொன்னேன். ஏன் நான் கிடையாதா? ஐயா ஐயா ஏன் நான் உத்திமி சொல்ல மாட்டாங்க? ஏய் நல்லா நகத்து தூங்குறேன். எனக்கு தூங்காட்டியா ஆடியாம் பாய்ங்க. உங்கச்சியா உன்னுடைய கடைசி முடிவு. கடைசி முடிவுனா தெரியுமா? ஆ. உனக்கு என்ன பண்ணண்டா குட்டி? எனக்கு இப்படிலாம் கொடுப்பாரு நியாயமா? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன். எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன். என் அக்காவுக்கு உனக்கு எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சேன். யார் அவன் எட்டு எட்டு வச்சுட்டு போ. ஏய், ஒரு அடி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு நான் அடி. 2 அடி என்னை எதிர்த்து பேசாதடி. 3 அடி எனக்கு ஒரே ஒரு முத்தம் அடி. 4 அடி நீயோ எனக்கு நாயிடி. 5 அடி மாரியத்தை கூட வட்டா பாரு பாவி நடிக்காதா.